بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏகநாயன் அல்லாஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன், அவனுக்கு நிகராக இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்று எமக்கு இஸ்லாமிய அடிப்படையை எடுத்து சொன்ன எம் தலைவர் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வழிகாட்டல்களை எடுத்து வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹுடைய அந்த தீனை ஏற்று வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் நிலவட்டுமாக. புனித ஜும்மாவின் கடமையை நிறைவு செய்வதற்காக இங்கே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எனது அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையில் நாம் எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையையும் எமக்கு உயிர் தந்து இந்த உலகத்திலே வாழ செய்யக்கூடிய அந்த ரப்பை அஞ்சி அவனுடைய கட்டளைகளை மதித்து அதற்கு வழிபட்டு அவன் எவைகளை எல்லாம் எம்மை விட்டு நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று தடை செய்திருக்கிறானோ அவைகளை விட்டும் நாங்கள் ஒதுங்கி தவிர்ந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அந்த நல்ல உபதேசத்தை முதலில் சொல்லிக் கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பாவிலே உங்களோடு சில முக்கியமான ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என ஆசைப்படுகிறேன். அதிலே முக்கியமாக இன்றைய காலத்திலே இது விடுமுறை காலம் என்பதனால் நிறைய எங்களுடைய யூத் ஜும்மாவுக்கு வருகை தரக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அவர்களோடு தொடர்பு மிக்க ஒரு விஷயத்தை இந்த குத்துபாவிலே நான் உங்களோடு பேசலாம்னு நினைக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு எங்களுடைய இளைஞர்கள் அவர்களை நாங்கள் பார்க்கின்ற போது அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையிலே ஒரு வாலிபன், ஒரு இளைஞன் எப்படி வாழணும், அதுக்கு எப்படி இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித்தருது என்ற வழிகாட்டல்களை புரியாதவர்களாக, தெரியாதவர்களாக, அதனுடைய தெளிவு இல்லாமல் இந்த உலகத்திலே என்ன செய்கிறார்கள், அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஷைத்தானுடைய வலையிலே சிக்கி அதிலிருந்து மீண்டு கலண்டு வர முடியாத அளவுக்கு அவர்கள் அதிலே வழி தவறி சென்று கொண்டிருப்பதனை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய வாலிப பருவத்தை அடைந்தவர்களே, உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான செய்தியை இந்த குத்பாவிலே நான் சொல்லலாம் என நினைக்கிறேன். இந்த உலகத்தில் நாங்கள் ஒவ்வொரு பருவத்தையும் தாண்டி வளர்ந்து வாழ்ந்தாலும் நிரந்தரமாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வந்தவர்கள் அல்ல. ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரியத்தான் போகிறோம்.
எனவே இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாங்கள் இஸ்லாத்தை மதித்து அதனுடைய வழிகாட்டலை எங்களுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அவ்வாறு நாங்கள் வாழ்வோமானால் தான் அல்லாஹ் எங்களுக்கு தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த உயர்தரமான சுவனத்தை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். எனவே இன்றைய காலத்திலே எமது சிறார்கள், வாலிபர்கள், எமது பிள்ளைகள் இதனை புரியாதவர்களாகும். இதனுடைய தெளிவை பேரண்ட்ஸ் ஆகிய நாங்கள் அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்காததனாலும் அவர்கள் இந்த பருவத்தை, காலத்தை வீணாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எவ்வளவோ திறமைகள் பயன்படுத்தப்பட வேண்டிய இந்த கால வயது எல்லையில் இந்த மீடியாவுக்கு அடிமையாகி எப்போ பார்த்தாலும் இந்த ஃபேஸ்புக்கையும் டிக்டாக்லையும் தண்ட வாழ்க்கையை கழிச்சு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்குறோம். ஃபேஸ்புக்கில் அதில் செக் பண்ணி என்னதான் அதில் காலம் போகுதுன்னு தெரியல. அப்போ இந்த பருவத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்க வேண்டி இருக்கிறது. எந்த அளவுக்கு எங்களுடைய இளைஞர்கள் இதில் எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஷைத்தான நண்பனாக எடுத்துக்கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால், டொய்லெட்டுக்கு போகும்போது கூட ஃபோனை எடுத்துக்கொண்டு அங்கே செக் பண்ணி கொண்டு இருக்கிற நிலைமைக்கு ஆளாக இருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த வாலிபர்களே, நாங்கள் இந்த உலகத்தில் அந்நியர்களை போல வாழ வந்தவர்கள் அல்ல. எங்களுக்குன்னு சொல்லி ஒரு வழிகாட்டல் இருக்குது என்பதை மறந்துடாதீர்கள். அதிலேயும் குறிப்பாக இன்றைய காலத்தில் இந்த மீடியாக்கள் எங்களை வழி தவற செய்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்க, ஏதோ ஒரு திசையிலகளை கொண்டு போயிருக்கிறாங்க. ஏன் அதிலையும் இந்த வாலிபம் என்று சொல்லக்கூடிய அந்த இளைஞர்களை அவர்கள் கையிலே அவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் மூலமாக சம்பாதித்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இப்போ பாருங்க, நீங்க சினிமாவை எடுத்துக்கொள்ளுங்க. சினிமாவில் ஒரு நடிகன் படத்தை நடிச்சு போட்டு அந்த படத்தை அவன் வெற்றியாக அவன் அடையணும்னு சொன்னால் அவன் அந்த சினிமாவை அவன் ரன் பண்ணுறதுக்கு கொண்டு போகிறது இளைஞர்களைத்தான், வாலிபர்களைத்தான் டார்கெட் பண்ணுறான் அவன் சம்பாத்தியத்துக்கு. ஏன் காரணம் என்றால் அப்போதான் அவனுக்கு அவனோட சம்பாத்தியத்தை அடையலும். பொலிட்டிக்ஸை நீங்கள் எடுத்துக்கோங்க, அரசியல்வாதிகள் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இளைஞர்களோட ஒரு நாளும் அவங்கள பகைச்சு கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு தேவை இளைஞர்கள் தான். ஸ்போர்ட்ஸை நீங்கள் எடுத்து பாருங்க, கூடுதலாக அதில் ஈடுபாடு உள்ளது இளைஞர்கள். அப்போ இப்படியான நாங்கள் ஒரு நிலையை பார்க்குற நேரம் இளைஞர்கள் பயன்படுத்தப்படுவார். அதே போல மீடியாக்களும், இந்த மீடியாக்கள், இந்த ஃபேஸ்புக்கில் எல்லாம் எங்களுடைய காலங்களை நாங்கள் செலுத்தி நான் இந்த உலகத்தில், அதாவது என்ற எதிர்காலத்தை நாங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறோமோ என்ற அந்த உணர்வே இல்லாமாக்கி அவன் என்ன செய்கிறான் என்றால் இளைஞர்களை அவன் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறான். அண்மை காலத்தில் லண்டனில் வந்த ஒரு பேப்பர் நியூஸில் வந்த விஷயம் என்னென்றால், ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணி நிறைய யூத்துகள், நிறைய வாலிபர்கள் 87% மன நோயாளிகளாக மாறிக்கொண்டு இருக்கிறார்களாம். அப்போ எவ்வளோ பெரிய டேஞ்சரான விஷயம். அப்போ அதனால் நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் எந்த பருவத்தில் நாங்கள் இருக்கிறோமோ இந்த பருவத்தினுடைய பெருமதியை நாங்கள் உணரணும். அதை உணர்ந்து அதற்காக நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சரியாக நாங்கள் கொண்டு போனோம் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலக வாழ்க்கையிலும் நாங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த உலக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம். இந்த உலக வாழ்க்கையை விட முக்கியமான உணர்வு வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை. அங்கேயும் நாங்கள் எங்களை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாறலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாம் இந்த வாலிப பருவத்தை நியமத்தாக சொல்லுது.
வாலிப பருவம் என்றால் என்ன என்றதை வரையறுக்கக்கூடிய விடயத்தில் பல அமைப்புகளும் பலவிதமான செய்திகளை சொல்கிறாங்க. இந்த UN ஐக்கிய நாடு சபையால் ஒரு அறிக்கை விட்டாங்க. அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட், வாலிப பருவம் என்பது 15 வயதிலிருந்து 25 வயது வரைக்கும் உள்ள பகுதி என்றாங்க. வேறு சில அமைப்புகள் சொல்கிறாங்க 14லிருந்து 26 வரைக்கும் சொல்கிறாங்க. அதே போல் இன்னும் சில அறிக்கைகளை பார்க்குற நேரம் ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து அவன் திருமணம் முடிக்கும் வரைக்கும் வாலிப பருவம் என்று சொல்லி அவர்கள் அறிக்கைகளை விட்டுகிறாங்க. ஆனால் இஸ்லாத்தின் பார்வையில் வாலிப பருவம் என்றால் என்ன, இதனை இஸ்லாம் எப்படி வரையறுத்திருக்கிறது, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் இது சம்பந்தமாக என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை நாங்கள் குர்ஆனில் தேடி பார்க்குற நேரம், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் ஒரு செய்தியை சொல்கிறான். எப்படி? சூரத்து நஹல் 78வது வசனத்தில் பின்வருமாறு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றான்? வல்லாஹு அஹ்ரஜக்கும் மின் புதூரி உம்மஹாத்திக்கும். அல்லாஹு தஆலா உங்களை உங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் உங்களை வெளியேற்றினான். நீங்க ஒன்றும் இல்லாமல் இருந்தீங்க, ஒன்றுமே இல்லாமல் இருந்தீங்க. அல்லாஹு தஆலா உங்களை இந்த உலகத்துக்கு வெளியேற்றியது உங்களோட வயிற்றில் இருந்து சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், லா தஅலமூன ஷைஅ, நீங்க ஒன்றுமே தெரியாம இருந்த நிலைமையில தான் அவங்கள அல்லாஹ் இந்த உலகத்தில் வெளியேற்றினான். வஜஅல லக்குமுஸ் ஸம்அ வல் அப்ஸார வல் அஃஇதா, உங்களுக்கு அதாவது பார்வையையும் பார்க்கிற திறமையையும் தந்து, கண்களையும் தந்து, வசம் கேட்கக்கூடிய அந்த ஆற்றலை, செவிப்புலனையும் காதையும் அல்லாஹ் தந்து, வல் அஃபிதா நல்லதை கெட்டதை யோசி நடக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உள்ளங்களையும் அல்லாஹ் தந்தானே. இவன் அல்லாஹ் உங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியேற்றியது எதுக்காக தெரியுமா? லஅல்லக்கும் தஷ்குரூன், இந்த பூமியில வாழ்ற காலம் நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றியுடையவனாக நீங்க வாழணும் என்பதற்காகத்தான். எனவே சூரத்து நஹல்ல 78வது வசனத்துல மனிதன் பிறப்பினுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல சூரத்துல் இன்னொரு சூரா அதில் நீங்க பார்க்கலும், சூரத்துல் அஹ்காஃப் 15வது வசனத்தில் அல்லாஹ் இன்னொரு செய்தியை சொல்றான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா, நீங்கள் இந்த உலகத்தில் உங்களை அல்லாஹ் தஆலா மனிதனுடைய தோற்றத்தில் உருவமைத்து தாயுடைய வயிற்றிலிருந்து காதை, கண்கள், உள்ளங்கள் எல்லாம் தந்து வெளியாக்கினானே. வெளியாட்டத்துக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ் மனிதனுக்கு ஒரு உபதேசம் செய்கிறானாம். வவஸ்ஸைனல் இன்சான லிவாலிதை, பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையில் நடக்கணும். உங்களை பெற்றெடுத்த உம்மா வாப்பைக்கிறே அவங்களோட நீங்க எப்பொழுதும் நல்ல உபகாரம், நல்லவங்களாக நீங்கள் அவர்களை மதித்து நடக்கணும் என்று அல்லாஹ் உங்களுக்கு வசியத் செய்கிறான். ஏன் தெரியுமா? ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவதஅத்துஹு குர்ஹா, அந்த தாய் உங்களை சிரமத்துக்கு மேல் சிரமமாக சுமந்து அவள் சிரமத்துக்கு மேல் சிரமத்தோடு உங்களை பெற்றெடுத்தவள். அந்த தாய் உங்களை பெற்றெடுத்தவள். வஹம்லுஹு வஃபிசாலுஹு ஸலாஸூன ஷஹ்ரா, அது மட்டுமல்ல, உங்களை சுமந்ததிலிருந்து உங்களுக்கு பால் குடி பறக்கத் செய்கிற அளவுக்கு உள்ள அந்த காலப்பகுதிக்குதே 30 மாத காலம். இந்த 30 மாத காலம் ஒரு தாய் படுற கஷ்டமும் அது சொல்ல இயலாது அன்பார்ந்தவர்களே. இதை அல்லாஹ் தஆலா இந்த திருமறை வசனத்தில் சொல்லி போட்டு சொல்றான், ஹத்தா இதா பலக அஷுத்தஹு, நீங்கள் எந்த அளவுக்கு என்றால் வாலிப பருவத்தை நீங்கள் அடையும் வரைக்கும், வபலக 40 சனா, 40 வயதை நீங்கள் அடையும் வரைக்கும் அந்த வாலிப பருவத்திலே தான் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்ப இஸ்லாத்தினுடைய பார்வையில் அன்பார்ந்தவர்களே, வாலிப பருவம் என்று சொல்றது 40 வருடம் வரைக்கும், 40 வயசு வரைக்கும் வாலிப பருவம் தான். அப்ப இன்றைக்கு எல்லாருக்கும் நிறைய சந்தோஷமும் இருக்கும், நாங்கள் இன்னும் வாலிபர்களாகத்தானே இருக்கிறோம் என்று. உண்மையிலேயே இஸ்லாத்தினுடைய பார்வையில் 40 வயது வரைக்கும் வாலிபம் தான், பருவ வயது அடைந்ததிலிருந்து. எனவே இப்படியான ஒரு பருவம் என்பது ஒரு மனுஷன் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்க.
மனுஷன் கூடுதலான வாழ்க்கை வாலிப பருவம் தான். அதை நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம், நாங்கள் ஒருத்தரும் வெறுக்கிறது இல்லை. ஏன்னா எங்களோட வாழ்க்கையை இனிமையாக கொண்டு போகக்கூடிய ஒரு காலம். அதனால தான் ஒரு கவிஞர், அரபு கவிஞர் சொல்றாரு, லைத்த ஷபாபு பூஅ, இந்த வாலிப பருவத்தை விற்கக்கூடிய பொருளாக இருந்தால் நான் உடனே ஃபர்ஸ்ட் ரைத்து, நான் உடனே வாங்கிடுவேன். அவர் மட்டுமில்லை, உலகத்தில் நாங்கள் எல்லாருமே என்ன செஞ்சிடுவோம், அதை எவ்வளோ பெருமதியாக இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கிடுமெண்டா வாங்கிடுவோம். அந்த அளவுக்கு மனிதன் வாழ்க்கையில் பெரும் பகுதி வாலிப பருவம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்வு காலம், அவனுடைய வாழ்வு எல்லை மாபைனல் அர்பா சித்தீன சபீன், ஒரு மனிதன் ஒரு வயது எல்லை எவ்வளவு வரைக்கும் அல்லாஹ் வாழ வைக்கிறான். பெரும்பாலானவர்கள் இந்த உலகத்தில் 60லேருந்து 70 வயசு வரைக்கும் தான் வாழக்கூடியவங்க. அப்போ 60-70 வரைக்கும் 65ங்களே, அப்போ மனிதன் மிக முக்கியமான பெரும் பகுதி வாலிப பருவம். எனவே இந்த உலகத்தில் அது பெரிய ஒரு நிஅமத், ஒரு அருள். அப்போ இந்த வாலிப பருவத்தை நாங்கள் சரியாக விளங்காம உணராம ஏதோ இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறோம்னு நினச்சிட்டு வாழ இயலாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் என்றால், இந்த உலகத்தில் வாழ்கிற நேரம் அல்லாஹ் எங்களை எங்களை ஒரு நோக்கத்துக்கு படைச்சவன், அந்த நோக்கத்தை நாங்கள் மறக்க இயலாது. இந்த உலகத்தில் உலக கல்விகள் எல்லா விஷயத்தையும் நாங்கள் படிக்கத்தான் வேணும். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் நிறைய உலக அறிவை கொடுக்குறாங்க, அது தவறு இல்லை, மார்க்கம் அதை அனுமதிக்குது. ஆனாலும் பெற்றோர்கள் இதுவும் இல்லைம்மா உண்ட கடமை இது இல்லை, இது மட்டும் இல்லை, இந்த கடமை நாளை மறுமையோட வாழ்க்கைக்குது, அதை உணர வைக்கணும், அந்த சிந்தனையை கொடுக்கணும். அப்போ இஸ்லாம் சொல்லுது, ஒரு மனிதன் பெரும்பாலான பகுதி வாலிப பருவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறைகள், சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக எப்படியான ஒரு ட்ரைனிங்கை அவங்களோட உள்ளத்தை பக்குவப்படுத்த கொடுத்தாங்க என்றதை நாங்கள் ஹதீஸுகளில் பார்க்குற நேரம் சுப்ஹானல்லாஹ், அந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த அந்த ட்ரைனிங் பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. நீங்கள் நிறைய செய்திகளை பார்க்கலும். இஸ்லாத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக மக்களுக்கு எடுத்து சொன்ன காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெரும்பாலானவங்க வாலிபர்கள். காரணம் என்ன, அவங்களோட ரத்தம் சூடு உஷ்ணம், அதிக உணர்ச்சி உள்ளவங்க, அவங்கள ஒரு டார்கெட்டுக்கு கொண்டு போயிடும். இன்றைக்கு எந்தெந்த அளவுக்கு வாலிபர்கள் அந்த மீடியாக்கள் ஒரு சைடுக்கு கொண்டு போகிறதோ டார்கெட்டை எடுத்துக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, வாலிபர்களை இஸ்லாத்தினுடைய தாவத்துடைய உழைப்புக்கு எடுத்தார்கள். தாவத்துடைய உழைப்புக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாலிபர்களை கொண்டு வந்தாங்க. அதனால தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் நேரம் அபூபக்கர் அவங்களுக்கு வயசு 38, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்களுக்கு 34, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் 30 வயசு. இப்படி வாலிபர்களை நிறைய இஸ்லாத்தின் பால் கவர்ந்தார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் வாலிப பருவம் என்பது ஒரு சாதாரண நிலை அல்ல. அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை முதல்ல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்தது அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாலிப பருவத்தை, இந்த வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இஸ்லாத்தினுடைய சரியான ஒரு கைடன்ஸை கொடுப்பதற்கு முதலாவதாக அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? வாலிபர்களே, நாளைக்கு மறுமையின் நாளில் மஹ்ஷருடைய மைதானத்தில் நிர்வாணமாக ஆடையே இல்லாம மனிதர்கள் அங்கே இருக்கிற நேரம் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வேர்வையால் நீந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டம், சூரியன் தலைக்கு முன்னால கொண்டு நிப்பட்டக்கூடிய அந்த ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன். இப்படியான சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அவருடைய அரிசின் நிழலின் கீழால 7 சாராருக்கு 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பான், 7 மனிதர்களுக்கு. அதில் ஒன்றாவது சொன்னாங்க இமாமுன் ஆதில், நீதமான முறையில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு இமாம். இரண்டாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன யார் தெரியுமா? வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தி ரப்பிஹி,
ஒரு வாலிபன் அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கக்கூடிய யாரு அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய இரண்டாவது ஒரு வாலிபன். எப்படி அந்த வாலிபனுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுக்கிறான்? நஷ்அ பி இபாதத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள்ல தன்னை பயிற்சிவித்து அதில் ஈடுபாடோடு அல்லாஹ்வுடைய வேதத்தை படிக்கிறதோடு நல்ல அமல்களை சரியாக செய்வதோடு தொழுகையோடு இப்படி இபாதத்தில் தன்னை வளர்த்து ஆளாகக்கூடிய ஒரு வாலிபன் இருக்கிறானே, அந்த வாலிபனுக்கும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் எந்த நிழலும் இல்லாத சந்தர்ப்பத்தில் நிழலை கொடுப்பான் என்று சொன்னார்கள். அப்போ பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஒரு உள்ளத்தில் வாலிபர்கள் எந்த அளவுக்கு இதை விளங்கோணும், உணர்ச்சியோடு வாழணும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உள்ளத்தில் பதிவு செய்தாங்க என்ற செய்தியை பாருங்க. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நிச்சயமாக மறுமைக்கு பிறகு நாங்கள் இந்த உலகத்தில் வாழணும். எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் நாங்கள் என்ன செய்யணும்? அந்த வாலிப பருவத்தை இபாதத்தோடு நாங்கள் வளரணும் என்பதை சொல்லாங்க முதல்ல அவங்களோட உள்ளத்தில் பதிவு செய்தாங்க. அதே போல் இன்னொரு செய்தியை பார்க்குறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிற சஹீஹ் முஸ்லிமில் வந்த ஒரு செய்தி. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸ், 5 விடயங்கள் உங்களுக்கு வர முன்னால 5 விடயங்களை நீங்க சரியாக பேடி காத்துக்கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. 5 விஷயம் வரும். அந்த விஷயம் உங்களுக்கு வர முன்னால அல்லாஹ் இன்னும் சில 5 விஷயத்தை உங்களுக்கு தந்திக்கிறான், அதை நீங்க சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கன்றாங்க. அதுல முதலாவது அவங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த தலைப்புக்கு ஏற்றதை மட்டும் சொல்றேன், வஷபாபக கப்ல ஹரமக், உங்களோட வாலிப பருவம் நீங்க முதுமையை அடைய முன்னால பயன்படுத்தி கொள்ளுங்க. முதுமை அடைஞ்சிட்டால் வாலிப பருவத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் செய்ய இயலாது. அங்க எவ்வளவுதான் நாங்கள் ஆசைப்பட்டாலும் இயலாது. எனவே வாலிப பருவத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ற செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே போல அப்ப இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஸூலு கதம அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு. ஒரு ஹதீஸ் அதுல வருது, ஒரு மனிதன் 5 விடயங்களை, அதாவது 4 விடயங்களை கேட்டு அதுக்கான சரியான பதில் சொல்லாத வரைக்கும் நாளை மறுமையில் அவனால ஒரு காலெட்டு கூட எடுத்து வைக்க இயலாது, அசைய மேலாது. அதுக்கு சரியான பதில் சொல்லித்தான் ஆகணும், விசாரிக்கப்படுவான் என்று சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, அவனுக்கு கொடுத்த வாழ்வு காலம் வாழ்க்கை இதை அவன் எப்படி கழித்தான் என்ற கேள்விக்கு சரியான முறையில் பதில் சொல்லாமல் அவன் ஒரு 8 கூட எடுத்து வைக்கலாது. அப்ப சஹாபாக்களுடைய உள்ளத்துல ரசூலுல்லாஹ் எப்படி பதிவு செய்யறாங்கன்றத பாருங்க. எனவே இது முக்கியமான ஒரு ஹதீஸ் அன்பார்ந்தவர்களே. நாங்கள் சிந்திக்கிறதுக்காக குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய வாலிபர்கள் நாங்கள் யோசிக்கணும், இந்த நாள் நாங்கள் இப்படி கேளாது. அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக எங்களுக்கு நிறைய வழிகாட்டலை தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம். எனவே இவைகளை உள்ளத்தில் பதிவு செய்து கொள்வது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது என்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். எனவே அன்பார்ந்தவர்களே, வாலிபர்களே, அல்லாஹு தஆலா எந்த நோக்கத்தில் எங்களை இந்த உலகத்தில் படைத்தானோ, தாயுடைய வயிற்றிலிருந்து எங்களை எவ்வாறு வெளியேற்றினானோ அந்த நோக்கத்தை நாங்கள் உணர்ந்து குறிப்பாக இந்த வாலிப பருவத்தில் நாங்கள் எங்களுடைய நாட்களை வீணடிச்சு போடாமல், எங்களுக்கு எவ்வளோ டேலண்டுகள் திறமைகள் அல்லாஹ் தந்தி அவைகளை நாங்கள் சரியான முறையில் நாங்கள் சிந்தித்து பயன்படுத்தி இந்த மீடியாக்கள் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் அளவு கடந்து வீணாக்கி பாழாக்கி போடாமல் நாங்கள் நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தந்த இந்த பாக்கியத்தை உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல மக்களாக நானும் நீங்களும் மாறுவதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாரக்கல்லாஹு لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد.
அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த உத்தம சஹாபாக்களுக்கு நிறைய அறிவுரைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அவர்களுக்கு சொன்ன அந்த உபதேசங்கள் இருக்கிறதே, அவர்கள் அதனை உறுதியாக அவர்கள் மனதிலே எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த வாலிப பருவத்தை எப்படியெல்லாம் அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்ற செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது உண்மையிலேயே எந்த அளவுக்கு அந்த தர்பியாவை அந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்கன்றதை பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் யுத்தத்துக்காக தயாராகி கொண்டிருக்கிற நேரம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு, உங்களுக்கு தெரியும் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள். இந்த சஹாபிக்கு வயசு 13 வயசு. அந்த சஹாபியுடைய தாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு வராங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்கள கூட்டி வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ என்னுடைய மகன் ஸைத், இவரை கூட்டிட்டு போவாங்க யுத்தத்துக்கு, பத்ர் யுத்தத்துக்கு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உங்களோட மகன்ற வயசை பாருங்க, சிறு வயசு 13 வயசு, இப்போ தான் அண்ணன் ஸ்டார்ட் பருவ வயதை அடைஞ்சிக்கிறாரு, வாலிபம் ஆரம்பம், சின்ன வயசாக இருக்கிறாரு. இவரை அழைத்து போகிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்குது. உடனே அந்த தாய் என்ன சொல்ற, சரி அப்படி என்ன சொன்னால் நான் இவரை உங்கள்கிட்ட விட்டுட்டு போறேன், நீங்க மார்க்கத்தை கற்றுக் கொடுங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்து மார்க்கத்தை படிக்கிறாங்க, குர்ஆனை படிக்கிறாங்க, மார்க்க விடயங்கள் எல்லாம் படிக்கிறாங்க. படித்து நல்ல முறையில் அவர்கள் மார்க்க அறிவுள்ளவராக மாறுறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தானதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் வந்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க ஒரு மஷூரா செய்கிறாங்க, குர்ஆனை நாங்கள் ஒன்று திரட்டி எழுதுவோம், ஒரு புத்தக வடிவில் எழுதுவோம் என்றாங்க. அப்போ எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறதுக்கு தக்கன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க குர்ஆனை ஒன்று திரட்டுற அந்த பணிக்கு பொறுப்பாக நியமித்தது யார்? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்கள. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அவங்கள அந்த குழுக்கு தலைமை தாங்குமாறு நியமித்து குர்ஆன் ஒன்று திரட்டும் பணியில் நீங்கள் தான் என்ன செய்யணும், ஈடுபடணும், உங்களோட தலைமை கீழே தான் ஈக்கணும்டாங்க. அப்போ பாருங்க, இன்றைக்கு நாங்கள் புத்தக வடிவில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறோம். எத்தனை மொழியில் குர்ஆன் மொழிபெயர்க்க டிரான்ஸ்லேட்டர் இருக்கிறா இல்லை, டிரான்ஸ்லேஷன் ஈக்குது. அப்போ இந்த குர்ஆன் நாங்கள் ஓதுற காலமெல்லாம் ஸைத் இப்னு சாபித் அவங்களுக்கு கபருக்காக போய்கொண்டிருக்குது நன்மை. இதுக்கு காரணம் என்ன? அந்த தாய் அந்த சிறு வயசுல அந்த தாய் அந்த கொடுத்த பயிற்சி, அல்லாஹ்வுடைய தூதரத்தில் படிக்க விட்டாங்க மார்க்கத்தை. இப்போ நாங்கள் இன்றைக்கி எங்கள்ட பிள்ளைகளுக்கு குர்ஆன் ஓத சொன்னால் எவ்வளோ கஷ்டம், குர்ஆனை ஹிஃபில் பண்ணுங்கப்பான்றால் எவ்வளோ கஷ்டம். இன்றைக்கு மார்க்க விஷயங்களை நீங்கள் ஃபோனை கிண்டுறீங்க, நோண்டுறீங்க, மார்க்க விஷயங்களை படிங்க ஃபோன்லன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களோட பிள்ளைகளையும். எனவே அன்பார்ந்த பெற்றோர்களே, உங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கொள்ள வாரட்டால், உங்களோட பிள்ளைகளை நீங்கள் தான் பாதுகாக்கணும். உங்களோட பிள்ளைகளை பாதுகாக்கிற பொறுப்பு எங்கள் எல்லாருக்கும் இது சுமத்தப்பட்ட ஒரு பொறுப்பு. எனவே இஸ்லாம் அமைப்பின் ஊடாக என்னென்ன மார்க்க விடயங்கள், பயான் நிகழ்ச்சிகள், வகுப்புகள் எல்லாம் இங்கே அறிவிக்கப்படுது. ஈடுபடக்கூடியவங்க விரல் வெட்டு எண்ணக்கூடியவங்க. எனவே இந்த நிலை இருந்தால் எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலமும் எங்களுடைய எதிர்காலம் என்ன நிலைமை என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கொடுத்த பயிற்சி அப்படி மார்க்கத்தை படிக்கணும் என்பதற்காக. இன்னும் ஒரு செய்தியை சொல்றேன். பத்ர் யுத்தம், அதே பத்ர் யுத்தம், அந்த பத்ர் யுத்தத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அவங்க யுத்தத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. 2 வாலிபர் சின்னவர்கள் வாராங்க, 14-15 வயசு வாலிபர்கள். எந்த அளவுக்கு என்றால் அதில் செய்தியில் வருது,
அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடுப்பை தான் பிடிக்கிறாங்க, அந்த அளவுக்கு சின்னவங்க. இடுப்பை பிடிச்சி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய அதாவது சகோதரனுடைய பிள்ளைகள் அப்போ சொல்கிறாங்க, சாச்சா அபூஜஹல் எங்கே காட்டுங்களே. அபூஜஹல் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கேட்டாங்க, 2 உமரில் யாராவது ஒரு உமருக்கு யா அல்லாஹ் நீ ஹிதாயத்தை கொடு. அதில் ஒன்று அபூஜஹல், அடுத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அபூஜஹல் வீரத்திலையும் பலத்திலையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சமமானவர். அப்படியான அந்த அபூஜஹலை எங்களுக்கு காட்டுங்களேன்றாங்க. அப்போ இவர் யுத்தத்தில் பிஸியாக இருந்தவர், இது ஏதோ சின்னத்தனமாக கேட்குறாங்கன்னு காட்டுறாங்க. அந்த வந்த 2 சஹாபியோட பேர் முஆத் ரலியல்லாஹு அன்ஹுவும் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுவும், நான தம்பிமார். காட்டி விட்றாங்க, இதுக்கு அபூஜஹல் அங்கே அதிக்கிறேன். 2 பேரும் போயிட்டு அபூஜஹலை பெரட்டி கொலை செய்கிறாங்க. பாருங்க, அபூஜஹலை கொலை செய்கிறார்கள் சிறுவர்கள். அப்ப இது சாதாரண விஷயமா? பாருங்க, மார்க்க அந்த பற்றும் மார்க்கத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவனை நாங்க இவனால தான் ரசூலுல்லாஹ்வுக்கு நிம்மதியான வாழ்க்கை போயிடுச்சு, முஸ்லீம்களுடைய நிம்மதியே போயிருச்சு என்று அந்த சஹாபியுடைய பிஞ்சி அந்த உள்ளத்துல பயிற்சி தரபியா கொடுத்தது பேரண்ட்ஸ் மார். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் சஹாபாக்கள் இந்த சரித்திர வரலாறுகள் எங்களுக்கு படிப்பினை நாங்கள் சிந்திக்கணும், எங்களுக்குள்ள எடுக்கணும். இது நிறைய உதாரணங்கள் இருக்குது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா அவர் வாலிபராக இருந்தார், சின்ன வயசு. நண்பர்களோட பாதையில் விளையாடி கொண்டிருந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகன் அப்துல்லாவுடைய பிடரியை இப்படி பிடிச்சி எடுத்து, அப்துல்லாவே யா குலாம், அப்துல் சிறுவனே, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிர் சபீல், இந்த பூமியில் இந்த உலகத்தில் நீ வாழ்றாய், வாழ்ற நேரம் நீ ஒரு பரதேசியை போல, ஒரு அந்நியனை போல, ஒரு பிரயாணத்தில் ஈடுபாடு உள்ள ஒரு பிரயாணியை போல நீ வாழு. உத் நஃப்ஸக மின் அஹ்லில் குபூர், உன்னை நீ இந்த கபரடியில் அடக்கப்பட்டிருக்கிற மக்களை போல நீ ஒரு நாளை சந்திக்க போறாய், உன்னுடைய உள்ளத்தை நீ அதுக்கு தயார்படுத்திக்கொள் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசில் கொடுத்த அந்த உபதேசம் எவ்வாறு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்கன்னா, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சுன்னத்துகளை பின்பற்றுவதில் அவரை போல யாருமே இல்லை. சின்ன சின்ன விடயங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காண்பிச்சதாய்ந்தா முதல்ல அதை எடுத்து நடக்கக்கூடிய ஒரு சஹாபியாக அவர்கள் இருந்தார்கள். அதன் பிறகு எனவே இவ்வாறு நிறைய முன்னுதாரணங்கள் நபிமார்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் இந்த தலைப்புக்குள்ளே சொல்லிக்கொண்டே போகலாம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. எங்களோட பிள்ளைகளை கொஞ்சம் எங்களோட கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை இப்படியே விட்டால் நாங்கள் அல்லாட்ட தப்பிக்கொள்ளோடுமே, நான் எப்படி என்ன காப்பாற்றுறது, நான் விசாரிக்கப்படுவேனா இல்லையா? அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? இதுக்குத்தான் உங்களுக்கு இஸ்லாம் அமைப்பினூடாக நிறைய வழிகாட்டல்களை கொண்டு வராங்க. ஆதியா வகுப்பு ஆரம்பிச்சு சின்ன பிள்ளைகளுக்கு மாதாந்த ஃபிக்கு வாராந்த ஃபிக்கு கிளாஸ் நடக்குது. இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது. எனவே இதுக்காவது நாங்கள் எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் நாங்கள் யோசித்து அல்லாட்ட நாங்கள் நிற்கணுமே என்றதை யோசித்து நாங்கள் செயல்பட முற்படணும். இதுதான் எங்களுடைய கடமை. எனவே அல்லாஹு தஆலா பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் இந்த மார்க்க போதனைகளை கொஞ்சம் விளங்கி சிந்தித்து செயல்படுத்துறதுக்கான ஒரு பாக்கியத்தை ஃபத்வாவை கேட்குறோம் போகிறோம் என்று இல்லாமல் இதில் சொல்லப்பட்ட விஷயத்தை உள்ளத்தில் எடுத்து ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. பாரக்கல்லாஹு லீ வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தன்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.